5000 ரூபாயா? சீனியர் வக்கீல் மற்றும் ஜூனியர் வக்கீல் இருவருக்கும் இடையேயான உரையாடலை பார்ப்போம். சீனியர் வக்கீல்: நாங்க 5000 ரூபாய் கொடுக்கிறோம்னு நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஜூனியர்: சார், தினமும் கோர்ட்டுக்கு வந்துட்டு போக ஆகிற செலவு, அதாவது போக்குவரத்து செலவு, 12 மணி நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கிறது, இதையெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சீனியர்: நீங்க இப்பொழுதுதான் படிச்சு முடிச்சிருக்கீங்க, யூ ஆர் அ ஃப்ரெஷர். யதார்த்தமா யோசிச்சு பாருங்க, என் கிட்ட தொழில் கத்துக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஜூனியர்: ஓகே சார், நான் சேர்றேன். 2 மாதங்களுக்கு பின்னர் ஜூனியர் கேஸ் கட்டுகளை தூக்கி கொண்டு நீதிமன்றத்தின் பல தளங்களுக்கு செல்கிறார். அவசரமான அறிவிக்கைகளை, அதாவது அர்ஜென்ட் நோட்டீசஸ் தயாரிக்கிறார். இரவு 10 மணி வரைக்கும் அலுவலகத்தில் இருக்கிறார். ஜூனியரின் வேலை தடையின்றி நடக்கிறது. கடைசி நாள் என்று ஒன்றை கூட அவர் தவறவிடவில்லை. ஆனால் வேலை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அந்த 5000 ரூபாய் மாதம் பெட்ரோல் செலவுக்கோ மெட்ரோ ரயில் செலவுக்கோ போதவே இல்லை. இவருடைய அறிவிக்கை தயாரிக்கும் திறனான ஷார்ப் டிராப்டிங் ஸ்கில்ஸ் கவனித்து இன்னொரு வழக்குரைஞரோ அல்லது பெருநிறுவனமோ மாதம் 35,000 ரூபாய் கொடுப்பதாக கூறுகிறார்கள். அந்த ஜூனியர் பணி விலகுகிறார். சீனியர்: நீ என்கிட்ட முன்னமே சொல்லியிருக்கலாம், நாம் ஏதாவது செய்திருக்கலாம். எப்பொழுது தேவையோ அப்பொழுது எதுவும் செய்யவில்லை என்பதே உண்மை. கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு, அதாவது மென்டர்ஷிப் என்று அழகாக கூறி மாதம் 5000 ரூபாய் கொடுக்கும் வழக்கம் இப்பொழுது காலாவதியாகிவிட்டது. அது ஒரு டாக்ஸிக் பிராக்டிஸ். ஆர்வம் என்பது தவறாக பயன்படுத்தக்கூடாது. திறமை மரியாதையோடும் அடிப்படை மனிதாபிமானத்தோடும் தக்க வைத்துக் கொள்ளப்பட வேண்டும். வெறுமனே எதுவும் கொடுக்காமல் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஜூனியர் வழக்குரைஞர்களுக்கு அளிக்கப்படும் ஸ்டைஃபண்ட் குறித்து கிறிஸ்டனார் இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.